ஐயா, உங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்கு. ஏன் நீங்க அந்த சின்னத்துல போட்டியிடவே மாட்டேங்கிறீங்க? நீங்க எப்ப பார்த்தாலும் ஒண்ணு இவங்கள சூஸ் பண்றீங்க, இல்ல அவங்கள சூஸ் பண்றீங்க. இத பார்த்து எங்க அதாவது உங்க தொண்டர்கள் சாரி எங்கன்னு சொல்லிட்டோம். உங்க தொண்டர்கள் ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. "ஏன் சார் இந்த முடிவு?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இங்க சின்னம் முக்கியம் இல்ல தம்பி. அதாவது நம்ம யாருக்காக வேலை செய்றோம்? மக்கள் தான் முக்கியம். மக்கள் நலன் தான் எனக்கு ரொம்ப நல்ல விஷயம். அதனால சின்னத்த விட நான் மக்கள் நலன தான் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லி ரொம்ப விளக்கமா ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவருன்றத வாங்க பார்ப்போம். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் தான். அவர்கிட்ட இன்னைக்கு செய்தியாளர்கள்லாம் கேள்வி கேட்டாங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டார், 12:12க்கு தான் வேட்பாளர். அது வரைக்கும் நீங்க கேள்வியெல்லாம் ஆரம்பிங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஆளுங்க வழக்கம் போல கேள்வி ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்ததுமே, சார் நீங்க ஏன் உங்க கட்சி சின்னத்துல போட்டியிடாம தாமரை சின்னத்துல போட்டியிடுறீங்க? நீங்க இப்ப தாமரை சின்னத்துல போட்டியிடுறதுனால அங்க நிறைய பேர் உங்களை விமர்சனம் செய்றாங்க. அப்படியா, யார் செஞ்சது அப்படின்னு கேட்க, தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தான். அவர் சொல்றாரு, என்ன இப்படி அவங்க பிஜேபி கட்சியில அந்த கட்சியோட சின்னத்துல போட்டியிடுறாங்க. அவங்க தலைவர் மூப்பனார் அவர் மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இவர் என்ன சொல்லிட்டார்னா, முதல்ல காமராஜர் அவங்கள மன்னிப்பாரான்னு கேளுங்க. அதுக்கப்புறமா எங்க தலைவர் எங்களை மன்னிப்பாரா இல்லையான்றதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்களே கொஞ்சம் திரும்பி பார்த்துக்க சொல்லுங்க. நாங்க இங்க நிறைய விஷயத்தை நேரா பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சூப்பரா பதில் சொல்லியிருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன். காமராஜ் ஆன்மா காங்கிரஸை இனிமேல் மன்னிக்கவே மன்னிக்காது. காமராஜ் எமர்ஜென்சியில் அவ்வளோ கஷ்டப்பட்டார். இன்றைக்கு எந்த கட்சியோடு காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது என்பதை மட்டும் நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். சரி, காமராஜர் மன்னிக்கிறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி மக்கள் மன்னிப்பாங்களா? ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது தமிழ்நாடு, ஊழல் இருக்கிறது தமிழ்நாடு, கடன் அதிகமா இருக்கிறது தமிழ்நாடுன்னு சொல்லி வரிசையா லிஸ்ட் போட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் மக்கள் முதல்ல மன்னிப்பாங்களான்னு அவங்களை கேட்டு சொல்லுங்க. அதுக்கப்புறம் எங்களை யார் மன்னிக்கிறது மன்னிக்காம போறதுன்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு ஜி.கே. வாசன் அவர்கள். தென்னிந்தியாவிலேயே குறிச்சிங்க, தென்னிந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு அதிகமாக மோசமாக இருக்கின்றது என்றால் அது தமிழ்நாடு தான். குறிப்பாக எந்த மாநிலத்திலே மகளிருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அது தமிழகத்தில் தான். எந்த மாநிலத்தில் அதிக ஊழல் வெளிப்படை தன்மை இல்லை என்றால் அது தமிழகத்தில் தான். அதனுடைய பெருமையெல்லாம் அமைச்சர்களை சாரும்.